கைஸ் அண்ட் தீமோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஷேப்பர்ஸ் அண்ட் பெண்டிங்னு பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது ட்ரெஸ்ஸஸ். ஓகேங்க, ட்ரெஸ்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். இது வந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான டாபிக். புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியான டாபிக். சிம்பிளாக ஒரு ஸ்டெப்பே ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா, கான்செப்ட் மட்டும் என்ன தெரிஞ்சுனா போதும், ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா, வீடியோ கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸு. நமக்கு தெரியும் 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? ஒன்று ரிஜிட் ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், இன்னொன்று பின் ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர்னு 2 டைப் இருக்குது. ரிஜிட் ஜாயிண்டட் அப்படின்னா நம்மளோட ஆர்சிசி ஸ்ட்ரக்சர், பீம் காலம் போட்டு கட்டுறோம் இல்லைங்களா, அது வந்து நம்மளோட ரிஜிட் ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் நமக்கு என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கும், ஆக்சல் ஃபோர்ஸ் இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் இருக்கும், ஷியர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து ரிஜிட் ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். செகண்ட் வந்து பின் ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். பின் ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா இதில் வந்து ஒன்லி ஆக்சல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒன்லி ஆக்சல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். எது டென்ஷனாக இருக்கும் ஆர் கம்ப்ரெஷனாக இருக்கும். இது 2 ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போது ட்ரெஸ்ஸை பற்றி தான் பார்க்கணும். ட்ரெஸ்ஸு, பின் ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சரில் ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா, நம்ம ஆர்சிசி தனியாக சப்ஜெக்ட் அனாலிசிஸ் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸை எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது அப்படி தான் பார்ப்போம். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸுனா என்ன? ட்ரெஸ் இஸ் ஏ ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ஸ்ட்ரைட் மெம்பர்ஸ் கனெக்டட் வித் ஜாயின்ட்ஸ். கரெக்டாக தான். ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்வொர்க். அது வந்து ஸ்ட்ரைட் மெம்பர்ஸை கனெக்ட் பண்ணிப்பாங்க, ஜாயின்ஸ் இருக்கும். லோட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்டு த்ரூ ஆக்சல் ஃபோர்ஸஸ் ஒன்லி. அதோட அந்த ஆக்சல் ஃபோர்ஸ் என்ன, எது டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷனாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. எது டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷனாக இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் ஆர் யூஸ்ட் இன் பிரிட்ஜஸ், ரூட்ஸ், டவர்ஸ், ஸ்க்ரீன்ஸ். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. அப்படிங்களா, இது முக்கியமான இப்போ நோட் பண்ண வேண்டியது என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுங்கிறது மட்டும்தான். இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கம்பேரிசன். ரிஜிட் ஜாயிண்ட்டுக்கும் பின் ஜாயிண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டு டைப் எப்படி இருக்கும்? ரிஜிட் ஜாயிண்ட்டில் நமக்கு ரிஜிட் ஜாயிண்ட் தான் இருக்கும். ரிஜிட் ஜாயிண்ட் மூமெண்ட் அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி ரிஜிட் ஜாயிண்ட்டாக இருக்கும். பின் ஜாயிண்டில் பின் ஜாயின்ட்ஸ் இருக்கும். ஃப்ரிக்ஷனில் ஸ்பின் ஹிஞ்சாக இருக்கும். அதே மாதிரி என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா ரிஜிட் ஜாயிண்ட்டில் ஆக்சல் இருக்கும், ஷியர் இருக்கும், பெண்டிங் மட்டும் இருக்கும். இதில் ஆக்சல் மட்டும் இருக்கும். எது டென்ஷன் ஒரு கம்ப்ரெஷனாக இருக்கும். இன்டிட்டர்மினன்சி. ரிஜிட் ஜாயிண்ட் வந்து எப்பவுமே இன்டிட்டர்மினேட்டாக தான் இருக்கும். இது வந்து கேன் பி டிட்டர்மினேட்டாகவும் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. டிஃபர்மேஷன். இது வந்து பெண்ட் ஆகும் கரெக்டுங்களா. பீம் காலம் எல்லாம் பெண்ட் ஆகும். இது வந்து பெண்டிங் இருக்காது. இதை அனாலிசிஸ் பண்ணுறது எப்படின்னா ஸ்டிஃப்னஸ் மெத்தட், ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட்னு இருக்குது. இது வந்து மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட், மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ் வச்சு அனாலிசிஸ் பண்ணுவோம். லோடு லொக்கேஷன். எங்கே வேணாலும் லோடு இருக்கலாம். ஆர்சிசியில் எங்கே வேணாலும் லோடு அப்ளை பண்ணலாம். இதில் ஜாயின்ஸில் மட்டும்தான், ஒன்லி அட் ஜாயின்ஸ் ஒன்லி. எக்ஸாம்பிள் ஆர்சிசி போர்ட்டல் ஃப்ரேம், ட்ரெஸ் பிரிட்ஜ். சரிங்களா, அடுத்து ட்ரெஸ்ஸில் ஒரு சில டேர்ம்ஸ் இருக்குது. டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. 2 நம்பர் மீட் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட்டு. அதுக்கப்புறம் சப்போர்ட்டு அப்படின்னா ரெஸ்ட்ரைண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சப்போர்ட்டுக்கு இன்னொரு பேர் ரெஸ்ட்ரைண்ட், RESTRAINT, ரெஸ்ட்ரைண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, சப்போர்ட்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர். அடுத்து வந்து மெம்பர், நமக்கு தெரிஞ்ச மெம்பர். இது ஒரு மெம்பர். அடுத்து டாப் கார்டு, கீழே இருக்கிறது பாட்டம் கார்டு. அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இதான் டேர்ம்ஸு. இந்த டேர்ம்ஸ் மட்டும் சும்மா தெரிஞ்சால் போதும். ஸோ அடுத்து அசம்ஷன் இன் அனாலிசிஸ் ஆஃப் ட்ரெஸ். ஸோ இப்போ நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு சில அசம்ஷன்ஸ் எடுத்து தான் நம்ம பண்ணியிருப்போம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஓகேங்களா, பின் ஜாயிண்ட்டு எல்லாமே நம்ம வந்து பின் ஜாயிண்டட் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணியிருப்போம். எல்லா மெம்பர்ஸுமே கரெக்டாக போய் ஸ்மூத் ஃப்ரிக்ஷன்லெஸ் ஸ்பின். அப்படிங்களா, அப்படின்னா தான் நாங்கள் வந்து மொமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அசம்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்து லோட்ஸ் ஆஃப் ஜாயிண்ட். லோடு வந்து ஜாயிண்ட்டில் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். அடுத்து ஸ்ட்ரைட் மெம்பர்ஸ். எல்லா மெம்பருமே வந்து ஸ்ட்ரைட் 2 ஃபோர்ஸ் மெம்பராக தான் இருக்கும். ஒன்று கம்ப்ரெஷனாக இருக்கும், இன்னும் டென்ஷனாக இருக்கும். அடுத்து செல்ஃப் ஹைட் வந்து இக்னோர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து லீனியர் எலாஸ்டிக். லீனியர்னா ஹூக்ஸ் ஆபே பண்ணுவோம். ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அது அடுத்து டிஃபர்மேஷன் ஆர் ஸ்மால். அது அடுத்து டிஜிட் ஜாமெட்ரி. ஷேப் டஸ் நாட் சேஞ்ச் சிக்னிஃபிகன்ட்லி அண்டர் லோடு. ட்ரெஸ்ஸோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு அசம்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 6 அசம்ஷன்ஸுமே இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. அடுத்து மெம்பர் ஃபோர்ஸஸ் வந்து நம்ம இது டென்ஷனாக இருக்கும் ஆர் கம்ப்ரெஷனாக இருக்கும். டென்ஷனுங்கிறது எப்படின்னா மெம்பர் பீயிங் புல்டு. இப்போ ஒரு ஜாயிண்ட் இருக்குன்னா இப்படி வரும், அவே ஃப்ரம் த ஜாயிண்ட் மெம்பரை புல் பண்ணுறாங்க, ஜாயிண்ட்லேருந்து புல் பண்ணுறது. ஓகேங்களா, அது வந்து டென்ஷன் சொல்லுவாங்க. கம்ப்ரெஷன் அப்படின்னா டுவர்ட்ஸ் த ஜாயிண்ட் இப்படி இருக்கும். ஸோ இப்படி வந்துச்சா இது வந்து கம்ப்ரெஷன். இது 2 மட்டும்தான். அடுத்து ஸ்டாட்டிக் டிட்டர்மினன்சி. நம்ம பீம்ஸில் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே அன்னோன் எவ்வளோ ரியாக்ஷன் போட்டு கண்டுபிடிப்போம் இல்லைங்களா. ஸ்டாட்டிக் டிட்டர்மினன்சி அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இருக்குது. அதோட ஃபார்முலா வந்து M+R - 2J. வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ இதில்
எம் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா மெம்பரை குறிக்குது, எத்தனை மெம்பர்னு கவுண்ட் பண்ணும். ஓகேங்களா. ஆர்ங்கிறது எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் சப்போர்ட்னால வருது. ஹிஞ்ச்னா 2, ரோலர்னா 1, ஃபிக்ஸர்னா 3. ஜேங்கிறது ஜாயிண்ட்டு, நம்பர் ஆஃப் ஜாயிண்ட்ஸ், எவ்வளோ ஜாயிண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, டிகிரி ஆஃப் டிட்டர்மினன்சி வச்சு நம்ம வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்டாக இருக்கா, இன்டிட்டர்மினேட்டாக இருக்கா, அன்ஸ்டேபிளாக இருக்கா, அந்த மாதிரி கண்டுபிடிப்போம். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் அப்படின்னா அது வந்து ஓகே, அது வந்து ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன்லேயே நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். இன்டிட்டர்மினேட் அப்படின்னா எக்ஸ்ட்ரா காம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். இல்லை அன்ஸ்டேபிள் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எந்த யூஸும் கிடையாது அந்த ஸ்ட்ரக்சர்னால அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் மெம்பர் எத்தனை இருக்குது, 1 2 3, ஜாயிண்ட்டு 3 இருக்குது, ரியாக்ஷன்ஸு 3. ஓகேங்களா. இங்கே 2, இங்கே 1. ஸோ டிட்டர்மினன்ஸ் கன்வென்ஷனா 0. அப்போ இது வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று வரையாமல் இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர் வந்து 4 இருக்குது, ஜாயிண்ட் அதே 3 தான், ரியாக்ஷன் 3 தான். ஆனால் டிகிரி ஆஃப் இன்டிட்டர்மினன்சி வந்து கிரேட்டர் தென் 0 ஆயிடுச்சு. அப்போது கிரேட்டர் தென் 0னா எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரா ஒரு மெம்பர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா ஒரு மெம்பர், எக்ஸ்ட்ரா ரிடண்டன்ட், எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மெக்கானிசம் ஆர் அன்ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெம்பரும் 4 இருக்குது, ஜாயிண்ட்டும் 4 இருக்குது. இது வந்து லெஸ் தென் 0 வரப்போ மையஸ் ஒன்று போச்சா. ஸோ இது வந்து அன்ஸ்டேபிள். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எந்த நியூஸும் கிடையாது, ஃபியூச்சரில் கொலாப்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதை இந்த டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஈக்குவல் டு 0னா உங்களுக்கு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்டு பர்ஃபெக்ட்டு, நமக்கு ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் மட்டும் வச்சுமே சால்வ் பண்ண முடியும். கிரேட்டர் தென் 0 அப்படின்னா 1 2 அந்த மாதிரி போகிறது வந்து எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் இருக்கலாம், எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் இல்லாமல் எனக்கு காம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் தேவைப்படும் அந்த இடத்துல. ஸோ லெஸ் தென் 0னா மெக்கானிசம் ஆர் அன்ஸ்டேபிள், இன்சஃபிஷியன்ட் மெம்பர்ஸ், ஏதோ ஒன்றும் அந்த இடத்துல கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த சமயத்தில் நமக்கு ஆப்வியஸ்லி ஸ்ட்ரக்சர் வந்து கொலாப்ஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்படி கேட்பாங்க, ஒரு இன்டிட்டர்மினன்சி கொடுத்து இது வந்து பர்ஃபெக்டா இல்லை எப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அன்ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி கண்டுபிடிக்க தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மினிமம் மெம்பர் கண்டிஷன். அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸை நம்மகிட்ட கொடுத்துட்டு அந்த ட்ரெஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ மெம்பர் தேவைப்படும் அப்படின்னு கொஷின் கேட்பான். ஓகேங்களா. ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அது வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்டாக ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு டிகிரி ஆஃப் டிட்டர்மினன்சி பார்க்கணும்னா m+r-2j. ஸ்டாட்டிக் டிட்டர்மினன்சின்னு என்னங்க, =0 இருக்கணும். இது வந்து 0 வரும். அப்போ மினிமம் மெம்பர்னா மெம்பர் m=2j - r. ரியாக்ஷன் வந்து நம்ம 3ன்னு எடுத்துக்கணும். மினிமம் ரியாக்ஷன் 3 வந்து 2j - 3. ஸோ இதுதான் மினிமம் மெம்பர் கண்டிஷன் சொல்லுவாங்க. இது 2 கொஸ்டின் கேட்பாங்க, 2j - 3. ஓகேங்களா. இந்த பார்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். m=2j - 3. நெக்ஸ்ட்டு நம்ம அனலைசிஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஜாயிண்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் இருக்குது, மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்குது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தட் இருக்குது, மேட்ரிக்ஸ் மெத்தட் இருக்குது, டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறது வந்து 2 மெத்தட் தான் கேட்பாங்க. ஒன்று மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட், ஒன்று வந்து மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ், இன்னொன்று மெத்தட் ஆஃப் செக்ஷன். இது 2 தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸு. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஈச் ஜாயிண்ட்டையும் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறோம். ஓகேங்களா. ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டு ஈக்குவலிபிரியம் 2 ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதோட என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம வந்து ஏன் 2 ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் தான் அப்ளை பண்ண போகிறோம் நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு ரீசன் இருக்குது, ஏன் 2 தான் அப்ளை பண்ணுறோம் ரீசன் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு பின்னாடி ரீசன் நான் சொல்லித்தரேன் என்னென்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸில் ஒரு ஜாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த ஜாயிண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கணும். இதில் இங்கே ஒரு ரியாக்ஷன் வரும், RA இருக்கும், RC இருக்கும். கரெக்டுங்களா. 2 ரியாக்ஷன் இருக்கும். ஸோ வேறு எந்த ரியாக்ஷன் கிடையாது. ஸோ ஏ ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் RA ரியாக்ஷன் இருக்கும், AC மெம்பர் இருக்கும், AB மெம்பர் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஸோ அதான் இங்கே வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஏ ஜாயிண்ட்டு RA ஆக்ட் ஆகுது, FAB FEC. ஸோ இதை 3 இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணோம்னா இந்த 2 மெம்பர் ஃபோர்ஸும் நமக்கு கிடைச்சிடும். நான் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பின்னாடி சொல்கிறேன். இது சும்மா ஒரு இதுக்காக தான். ஓகேங்களா. டீட்டெயிலாக இன்னொரு ப்ராப்ளம் எடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா. சும்மா மெத்தட் மட்டும் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ண போகிறது மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், அப்ளை f(x) = 0, f(y) 0, m(0) போட்டு நம்ம என்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சோம். சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன தெரியலையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சோம்.
அதுக்கப்புறம் ஒரு ஜாயிண்ட்டை சூஸ் பண்ணணும். அந்த ஜாயிண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 அன்னோன் மெம்பர் ஃபோர்ஸ் தான் இருக்கணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா இதில் பார்த்தீங்கன்னா 2 அன்னோன் ஃபோர்ஸ் தான் இருக்குது இந்த ஜாயிண்ட்டில். இஃப் சப்போஸ் இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து சூஸ் பண்ண முடியாது. அது வந்து இந்த மெத்தடுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. அப்போ வந்து நீங்கள் மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ் வைக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து அப்போ யூஸ் பண்ண முடியாது. அதனால் 2 அன்னோன் மெம்பர் ஃபோர்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அதுக்கு வந்து நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். இப்போ சொன்னோம் இல்லைங்களா, என்னென்ன ரியாக்ஷன்ஸ் அன்னோன் மெம்பர் ஃபோர்ஸ் என்னென்ன அதெல்லாம் வச்சுக்கணும். அதே மாதிரி அதில் இருக்க ஃபோர்ஸ் வந்து டென்ஷனை நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். நம்ம அஷ்யூம் பண்ணுறது வந்து டென்ஷன் அஷ்யூம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம பாசிட்டிவ்லி ரிசல்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு டென்ஷன் தான், நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா கம்ப்ரெஷன். ஓகேங்களா, இந்த 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி இது வந்து கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் தான் பார்த்துக்கோங்க. பாசிட்டிவ்னா டென்ஷன், நெகட்டிவ்னா கம்ப்ரெஷன். அடுத்து அதே மாதிரி தான் வேறு யூஸ் ஃபோர்ஸஸ் ஜஸ்ட் ஃபவுண்டர்ஸ். அது இப்போ எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி அடுத்த ஜாயிண்ட்டும் கண்டுபிடிச்சி அதே ரிப்பீட் பண்ணிக்கணும். அதுக்கூட லாஸ்ட்டை போட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். எப்பயும் போல ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறோம், ஜாயிண்ட் எடுக்கிறோம், அதில் 2 அன்னோன் மெம்பர் ஃபோர்ஸ் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஃப்ரீ பாடி அதில் வந்து டென்ஷன் தான் நம்ம அஷ்யூம் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும். f(x)=0, f(y)=0, பாசிட்டிவ்னா டென்ஷன், நெகட்டிவ்னா கம்ப்ரெஷன். அவ்வளோதான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, வெரி சிம்பிள். ஓகேவா, இது வேணாம். இப்போ பார்க்க போகிறது மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ். மெத்தட் ஆஃப் செக்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரு இமேஜினரி கட் பண்ண போகிறோம். இமேஜினரி கட் பண்ணிவிட்டு எதர் லெஃப்ட் பார்ட் அல்லது ரைட் பார்ட் எடுத்துக்கணும். அதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, இப்போ இதில் நம்ம 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஜாயின்ஸில் 2 யூஸ் பண்ணுவோம், இதில் 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இது ஏன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு எதர் லெஃப்ட் பார்ட் இல்லைனா ரைட் பார்ட் எடுத்துகிட்டு நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். சப்போர்ட்டில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கோ அதை கண்டுபிடிச்சிட்டு கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, மேக்ஸிமம் 3 மெம்பர் கட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். மேக்ஸிமம் 3 மெம்பர் தான் கட் ஆகணும். ஓகேங்களா, நீங்கள் எந்த மெம்பரோட ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்களோ அது ப்ளஸ் மேக்ஸிமம் 3 மெம்பர் தான் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஏன் 3 மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து 3 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். 3 மெம்பர்ஸ் கட் பண்ணுறதுனால தான் நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. டேக் சிம்பிள் பார்ட், எது லெஃப்டாக ரைட்டில் உங்களுக்கு எது சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த பார்ட் எடுத்துக்கிட்டால் போதும். அதை அஷ்யூம் பண்ண மாதிரியே எல்லாமே டென்ஷன் அஷ்யூம் பண்ணிக்கணும். 3 ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து மொமெண்ட் எடுக்கணும். இந்த மொமெண்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா, மொமெண்ட் அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறோன்னா 2 அன்னோன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி பண்ணிக்கணும். அது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ வேறு கவர் எடுத்துக்கலாம். இங்கே கட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. இப்போது இந்த கட் பண்ணுறதுல இப்போ நான் லெஃப்ட் போர்ஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் போர்ஷனில் இந்த பாயிண்டில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது, இங்கே ஒரு மெம்பர் இருக்குது, இங்கே ஒரு மெம்பர் இருக்கும், கரெக்டா. அதே மாதிரி இங்கே ஒரு மெம்பர், இங்கே ஒரு மெம்பர், இந்த 3 மெம்பர் இருக்குது கரெக்டுங்களா இந்த ஜாயிண்ட் எடுக்கும்போது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மூமெண்ட்னா என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ நான் பியை பொறுத்து நான் மூமெண்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. பியை பொறுத்து நான் மூமெண்ட் எடுத்தேன்னா இப்போது எஃப் இந்த மெம்பரு இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸே கிடையாது. ஏன்னா இந்த பாயிண்டில் தான் இது வருது கரெக்டாக, இந்த இதில் தான் ஜாயின் ஆகுது. இந்த 2 மெம்பருமே இந்த ஜாயிண்ட்டில் தான் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அது வந்து 0 ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 0 ஆயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது 2மே கேன்சல் ஆகிட்டு கரெக்ட் இந்த 1 மட்டும் தான் லாஸ்ட்டாக நிற்கும். கரெக்டுங்களா, இந்த லாஸ்ட்டாக 1 மட்டும் தான் நிற்கும். ஸோ இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ அதனால தான் டூ நோன்ஸ் இன்டர்செக்ட், 2 எந்த பாயிண்ட் மூமெண்ட் எந்த பாயிண்ட் எடுக்கணும்னா 2 அன்னோன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி நம்ம அந்த பாயிண்ட்டில் தான் மூமெண்ட் எடுக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி போட்டுட்டு அப்ளை பண்ணிட்டு பாசிட்டிவ் வந்தால் டென்ஷன், நெகட்டிவ் வந்தால் கம்ப்ரெஷன். அதான் சொல்லியிருக்காங்க. டேக் அ மூமெண்ட் அபவுட் த பாயிண்ட் வெர் த அதர் 2 அன்னோன் ஃபோர்ஸஸ் இன்டர்செக்ட் ஆர் த லைன் ஆஃப் ஆக்ஷன் மீட். அந்த பி பாயிண்ட்டில் அந்த 2 லைன் ஆஃப் ஆக்ஷன் மீட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, அதை தான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அது இருக்கனால நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், ஒரு அன்னோன் தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்டை நம்ம மூமெண்ட் எடுத்துக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 2 கம்பேர் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து மெத்தட் ஆஃப் ஜாயின்ட்ஸு, மெத்தட் ஆஃப் செக்ஷன்ஸ் இது. ஸோ இதில் எதாவது ஐசோலேட் பண்ணுறோம், ஒரு சிங்கிள் ஜாயிண்ட் தான் ஐசோலேட் பண்ணுறோம். இதில் ஒரு செக்ஷன், ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கிற செக்ஷனை ஐசோலேட் பண்ணுறோம். இதில் 2 ஈக்குவேஷன் தான், இதில் 3 ஈக்குவேஷன் தேவைப்படுது. இதில் மேக்ஸிமம் 2 ஜாயிண்ட்டு, இதில் மேக்ஸிமம் 3 பெர்கட்டில் 3. இது வந்து எல்லா மெம்பர்ஸ்க்கும் சூட்டபிள் ஆகும், இது வந்து ஸ்பெசிஃபிக் மெம்பர்ஸ் மட்டும் தான். நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்து ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் தான்
பெஸ்ட்டு அப்படிங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெம்பர் வேணும்னா மெத்தட் ஆஃப் செக்ஷனுக்கு போய்க்குங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஜாயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவர் ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக எடுத்து போகணும். ஆனால் இது வந்து ஒரு செக்ஷன் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது வந்து ஃபாஸ்ட்டாக வேறு ஒன்றும் கிடையாது. இதில் மொமெண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். 2 அன்னோன்ஸ் வந்து எலிமினேட் ஆகுது இல்லைங்களா மொமெண்ட் எடுக்கிறப்ப. ஸோ இது யூஸ் ஆகும். ஸோ எரர் வந்து ப்ராபகேட்ஸ் ஃபார்வர்ட். ஒரு ஃபோர்ஸ் தப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இது வந்து இண்டிபெண்டன்ட். சப்போஸ் நீங்கள் ஒரு செக்ஷனை தப்பு பண்ணிங்கனாலும் இன்னொரு செக்ஷனை கரெக்டாக இருக்கும். அது வந்து எரர் வந்து ஃபார்வர்ட் ஆகாது. ஓகேங்களா? இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா எத்தனை ஈக்குவேஷனு, எத்தனை ஜாயிண்ட் கட் யூஸ் பண்ணுறோம், எந்த இதுக்கு பெஸ்ட்டு, எல்லா மெம்பர்ஸ் வேணும்னா மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸு, ஸ்பெசிஃபிக் மெம்பர் வேணும்னா செக்ஷன் எடுத்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு நம்ம எக்ஸாம்ஸில் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க. 0 ஃபோர்ஸ் ஆர் நல் மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதாச்சும் 0 ஃபோர்ஸ் ஆர் நல் மெம்பர் அப்படின்னா கேரிஸ் நோ ஆக்சியல் ஃபோர்ஸ் அண்டர் கிவன் லோடிங் கண்டிஷன். அதாச்சும் அந்த மெம்பரில் எந்த ஆக்சியல் ஃபோர்ஸுமே உங்களுக்கு ஆக்ட் ஆகலை, அதைத்தான் நம்ம 0 ஃபோர்ஸ் மெம்பர் நல் மெம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது ஏன்னா ப்ரொவைட் ஸ்டெபிலிட்டி அகேன்ஸ்ட் பக்லிங், கேரி லோட் அண்டர் அல்டர்னேட் லோடிங், பிரேஸ் அகேன்ஸ்ட் லார்ஜ் டிஃப்ளெக்ஷன்ஸ். அதுக்காக தான் இது இருக்குது. ஓகேங்களா? 0 ஃபோர்ஸ் மெம்பர்ங்கிறோம். ஸோ எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஒரு ட்ராயிங் கொடுத்துட்டு இதில் எது 0 ஃபோர்ஸ் மெம்பர்ஸ்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா 2 member unloaded joint both are 0 force member. இதான் ரூல் நம்பர் 1. அதாச்சும் 2 மெம்பருமே அன்லோடடாக இருக்கணும். அப்படின்னா போத் ஆர் 0 force members. பார்த்தீங்கன்னா இப்போது இதில் உங்களுக்கு வந்து இது ஒன்று ஓகேங்களா? 2 மெம்பர் இருக்குங்களா? ரெண்டுமே அன்லோடட் மெம்பர். அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு 0 ஃபோர்ஸ் மெம்பர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே லோடெல்லாம் இருந்துச்சுன்னா கிடையாது. அன்லோடட் கேசஸ் மட்டும்தான் உங்களுக்கு 0 ஃபோர்ஸ் மெம்பர்ஸ். அடுத்து ரூல் 2 என்னென்னா 3 member ஜாயிண்ட்டு. அப்போ நம்ம பார்த்தது 2 member ஜாயிண்ட்டு. ஒரு ஜாயிண்ட்டில் 2 மெம்பர் இருக்கும்போது 2 மெம்பர் இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி கூட இருக்கலாம். லோடு ஆக்ட் ஆகாமல் இருக்கும் பட்சத்தில் இதுவும் 0 உங்களுக்கு இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இது ரெண்டாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஜாயிண்ட்டில். அடுத்து 3 member ஜாயிண்ட்டு. 3 member ஜாயிண்ட்டில் 2 கொலினியராக இருக்கணும், நோ லோடிங்காக இருக்கணும். அப்போ நான் கொலினியர் மெம்பர் வந்து உங்களுக்கு 0 ஃபோர்ஸ் மெம்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது 3 member ஜாயிண்ட்டு எந்த வந்து 3 member ஜாயிண்ட் இதில் இப்போ கேங்கிற ஜாயிண்ட் எடுத்துட்டோன்னா 1 2 3 மெம்பர். ஓகே. அடுத்து 2 கொலினியராக இருக்கணும். கொலினியர்னால் சேம் லைனில் இருக்கணும். இதுவும் உங்களுக்கு சேம் லைனு. இந்த ஏசி மெம்பர் ஃபுல்லாக உங்களுக்கு சேம் லைன் கொலினியராக இருக்குது. லோட் ஆக்ட் ஆகுதா? லோட் ஆக்ட் ஆகலை. ஸோ அப்போது உங்களுக்கு நான் கொலினியர் மெம்பர் வந்து 0 ஃபோர்ஸ் மெம்பராக இருக்கும். நான் கொலினியர் மெம்பரே இது பெர்டிகுலராக இருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு 0 ஃபோர்ஸ் மெம்பர். இது வந்து ரூல் 2. இந்த 2 ரூல் தெரிஞ்சாலே போதும், உங்களுக்கு வந்து எக்ஸாமில் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. 2 member ரூலு, 3 member ரூலு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 memberல அன்லோடட் ஜாயிண்ட் ரூலு. 2 மெம்பர் வந்து ஒரு ஜாயிண்ட்டில் மீட் பண்ணும்போது எந்த லோடுமே இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு 2 மெம்பருமே 0 ஃபோர்ஸ் மெம்பர், 2 மெம்பருமே 0 ஃபோர்ஸ் மெம்பர். அதேமாதிரி 3 member ஜாயிண்ட்டில் 3 மெம்பர் மீட் ஆகும்போது எந்த லோடுமே ஆக்ட் ஆகலை அப்படின்னா அதில் 2 வந்து கொலினியராக இருக்கும். 2 கொலினியராக இருக்கும். தேர்டு நான் கொலினியர் மெம்பர் இருக்கு இல்லைங்களா? அதுதான் 0 ஃபோர்ஸ் மெம்பர். இதுக்கு இப்படி இருக்கும். இதுதான் 0 ஃபோர்ஸ் மெம்பர். இதில் ரெண்டுமே இந்த 2 ரூல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து சும்மா இது ஃபார்முலா மாதிரி இது ஒன்று கிடையாது, நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நமக்கு மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸில் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ எக்ஸாமில் எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். ஒரு ட்ரெஸ் இருக்குது. ஓகேங்களா? ட்ரெஸ்ஸு இது வந்து பின் ஜாயிண்டடு, இது ரோலர் வச்சுக்கோங்க. இது ஆக்ட் ஆகுது. இங்கே வந்து ஒரு பைட்டன் லோடு ஆக்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இது ACBD. ஓகேங்களா? இப்போ இப்படி கொடுத்துருவாங்க. எக்ஸாமில் கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெம்பரோட ஃபோர்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிடியோட ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மெம்பர் சிடியோட ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ சிடி எடுத்துக்கணும். சிடிங்கிறது எங்கே இருக்குது? சிடிங்கிறது இங்கே இருக்குங்க கட்டுங்களா? இப்போது சிடி வந்து எந்த ஜாயிண்ட்டில் இருக்குன்னு பாருங்கள். இந்த சி ஜாயிண்ட்டில் இருக்கா? சி ஜாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி இப்படி போகுது. சிடி
ஏ பி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு 3 மெம்பர் ஜாயிண்ட்டு. நான் ஒரு ரூல் சொல்லியிருக்கேன், 0 ஃபோர்ஸ் மெம்பருக்கு ஒரு ரூல் சொல்லியிருக்கேன். 0 ஃபோர்ஸ் மெம்பரில் 2 வந்து லீனியராக இருக்கணும், ஏசி சிபி பிசி 2 லீனியராக இருக்குது. அப்போது உங்களுக்கு ஆக்ட் ஆகிற நான் கொலினியர் மெம்பர் வந்து 0 ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்கேன். அப்போது சிடியோட ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா 0. சிடியோட ஃபோர்ஸு உங்களுக்கு 0ன்னு இருக்கும். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? ஈஸிங்களா? இதே இது இப்போ வேறு மெம்பர் கண்டுபிடிக்கலாங்களா? மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்க்காக நான் ஒரு இது போடுறேன். இப்போ வேற ஒரு ப்ராப்ளம் போடலாம். இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஒரு கேன்ட்லியர் ட்ரெஸ்ஸு இங்கே வந்து 100 டன்னு ஆக்ட் ஆகிட்டுருக்கு. 100 டன்னு ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஏ பி சி டி அண்ட் இ. இப்போது இதில் நீங்கள் வந்து 0 ஃபோர்ஸ் மெம்பர் என்னென்னு ஃபஸ்ட் கண்டுபிடிப்போம். 0 ஃபோர்ஸ் மெம்பர் வந்து என்னென்னு பார்க்கலாங்களா? பார்த்தீங்கன்னா இப்போது சி பாயிண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 மெம்பர் ஜாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், 2 மெம்பர் ஜாயிண்ட்டில் 2மே லோடு ஆக்ட் ஆகாமல் இருந்தால் 2மே உங்களுக்கு 0 ஃபோர்ஸ் மெம்பர் தான். இதுவும் 0 ஃபோர்ஸ் மெம்பர். பிசியும் 0 தான் உங்களுக்கு. அதே மாதிரி சிடியும் உங்களுக்கு 0 தான். ஓகேங்களா, சிடியும் 0 தான். அதே மாதிரி கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது அண்ட் 0 ஃபோர்ஸ் மெம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது இதை வச்சு பேஸ் பண்ணி அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோஸில் அதெல்லாம் போடுறேன். கண்டினியூஸாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ப்ரிப்பேர் வெல். பை.